வணக்கம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாதத்தால வந்த கவலை அதிகம் இருந்திருக்கும். உங்கள் எதிர்கால தூங்கலாக நீங்க நினைத்த குழந்தைகளின் தவறான புரிதலும் மிதமிஞ்சிய பிடிவாதமே உங்களை நிம்மதியிழக்க செய்திருந்திருக்கும். அவங்களுடைய நல்வாழ்விற்காக நீங்க எடுத்த முயற்சிகளை அவங்க எதிர்க்கும் போது ஒரு பெற்றோராக உங்க மனம் துடித்திருந்திருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளும் உங்க பேச்சை கேட்க மறுக்கும் போக்கும் நாளைக்கு இவங்களின் வாழ்க்கை என்னவாகுமோ என்ற பயத்தையும் கவலையுமே உங்களுக்குள்ள விதைத்திருந்திருக்கும். உங்க அன்பை அதிகாரமாக அவங்க பார்த்தது உங்களுக்கு கிடைத்த மற்றொரு வழியாகவே அமைந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க குழந்தைகளுடைய தவறான புரிதலும் மிதமிஞ்சிய பிடிவாதம் தான் உங்களை நிம்மதி இழக்கவே செய்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். அது நீங்க ஒரு பெற்றவராக உங்கள் மனம் துடித்திருந்திருக்கும். ஏன்னா நீங்க அவங்களுடைய நல்வாழ்விற்காக நீங்க எடுத்த முயற்சிகளை அவங்க எதிர்க்கும் போதுதான் அவங்க எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளும் உங்க பேச்சை கேட்க மறுக்கும் போக்கும் நாளை இவர்களின் வாழ்க்கை என்னவாகும் என்ற பயத்தையும் கவலையுமே உங்களுக்கு விதித்திருந்திருக்கும். உங்களுடைய அன்பை அதிகாரமா அவங்க பார்த்துதான் உங்களுக்கு கிடைத்த மற்றொரு வழியாகவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். பெற்றோருடன் ஏற்பட்ட அமைதியான மோதல்கள் அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். பெற்றோர்களின் மீது உங்களுக்கு அளவு கடந்த மரியாதையும் அன்புமே இருந்தாலுமே தலைமுறை இடைவெளி மற்றும் சூழ்நிலை காரணமாக உருவான கருத்து வேறுபாடுகள் மனதை பிசைந்திருக்கும். அவங்கள எதிர்த்து பேசவும் முடியாம, அவங்க சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழவும் முடியாம, மனசுக்குள்ளேயே நடந்த அமைதியான மோதல்கள் உங்களை மிகவும் காயப்படுத்தியிருந்திருக்கும். உங்க பக்கம் இருக்கும் நியாயத்தை அவங்களிட புரிய வைக்க முடியாம, நாங்கள் தவறான பிள்ளையோ என்ற குற்ற உணர்ச்சியை உங்களுக்குள்ள வளர்த்து கொண்டே நீங்க அமைதியாக கண்ணீர் வடித்த நாட்கள் உங்களுக்கு அதிகமாகவே அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு உங்க பெற்றோர் மீது அளவு கடந்த மரியாதையும் அன்புமே இருந்தாலுமே தலைமுறை இடைவெளியும் மற்றும் சூழ்நிலை காரணமாகவே உருவான கருத்து வேறுபாடுகள் மனசை பிசைந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க அவங்களை எதிர்த்து பேசவும் முடியாம, அவங்க சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழவும் முடியாம, மனசுக்குள்ளைக்கு நடந்த அமைதியான மோதல்கள் உங்களை மிகவுமே காயப்படுத்தியிருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். நாங்க தவறான பிள்ளையா என்ற குற்ற உணர்ச்சியை உங்களுக்குள்ள வளர்த்து கொண்டு நீங்க அமைதியான கண்ணீர் வடித்த நாட்கள் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். சொத்து சிக்கலால் ஏற்பட்ட பிரச்சனை அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்துக்களிலேயோ அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய இடங்களிலேயோ எதிர்பாராத சிக்கல்களும் வழக்கு எதிர்ப்புகளும் வந்திருக்கலாம். உங்களின் இரத்த பந்தங்களே அந்த சொத்துக்காக உங்களுக்கு எதிராக நின்ற போதுதான் இந்த உலகத்தின் மீதுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு போயிருந்திருக்கும். நியாயத்திற்காக நீங்க அலைந்த அலைச்சலும் கோர்ட் கேஸ் அல்லது பஞ்சாயத்து என்ற விரயமான நேரமும் பணமும் உங்க உழைப்பை எல்லாமே வீணாக்கி இருந்திருக்கும். சொத்து வந்ததோ இல்லையா என்ன அதை கொடுத்து நிம்மதியின்மை உங்க ஆரோக்கியத்தையே பாதித்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்துக்களிலேயோ அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய இடங்களிலேயும் எதிர்பாராத சிக்கல்களும் வழக்குகளும் எதிர்ப்புகளுமே உங்களுக்கு வந்திருந்திருக்கும். அது உங்களின் இரத்த பந்தங்களே அந்த சொத்துக்காக உங்களை எதிராக நின்ற போதுதான் இந்த உலகத்தின் மீதுள்ள நம்பிக்கையவும் உங்களுக்கு போயிருந்திருக்கும். அது கூட சொத்து வந்ததோ இல்லையோ அது கொடுத்த நிம்மதியின்மையை உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதித்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி புரிதல் மேம்பட போகுது. தாம்பத்திய வாழ்க்கையில இருந்த சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் முற்றுப்பெறும் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் நம்பிக்கையுமே பல மடங்கு அதிகரிக்க போகுது. ஒருவரை ஒருவரை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பற்றி இணைந்து திட்டமிட போறீங்க. இதுவரை உங்களிடையே இருந்த தொலைவு குறைந்து நெருக்கமும் கூட போகுது. வாழ்க்கை துணையின் மூலியமா எதிர்பாராத ஆதரவும் பொருளாதார உதவியுமே கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. இருவரும் இணைந்து மேற்கொள்ளும் பயணங்கள் மற்றும் திட்டங்கள் வெறுமளவில் வெற்றியடைய போகுது. சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசையால உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும்
மற்றவங்களுக்கு முன்மாதிரியாகவுமே அமையப்போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றொருவர் மதிப்பு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலியமா உங்க குடும்ப உறவு மேலுமே பலப்பட போகுது. உங்க வாழ்க்கையிலேயேவும் நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை பற்றி இணைந்து திட்டமிட போறீங்க. கணவன் மனைவி இருவருமே உங்களிடையே இருந்த தொலைவு எல்லாமே குறைந்து நெருக்கமும் கூட போகுது. உங்க வாழ்க்கையில வாழ்க்கை துணையின் மூலியமா எதிர்ப்பாளர் ஆதரவும் பொருளாதார உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தைகளின் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் இனி நிவர்த்தியாக போகுது. அவங்களின் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க. உயர்கல்விக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு விருப்பமான கல்லூரிகளிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிக்கும் யோகம் உண்டாக போகுது. பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். அவங்களுடைய திருமண முயற்சிகள் சாதகமான முடிவை தரப்போகுது. சனி பகவானுடைய அருளால உங்க குழந்தைகள் உங்களின் பெயரையும் புகழையும் உயர்த்தும் வகையில சாதனைகளை படைப்பாங்க. பெற்றோராகிய உங்களுக்கு பிள்ளைகளால பெருமையும் மன நிறைவுமே கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையிலேயேவும் அதாவது உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விருப்பமான கல்லூரிகளிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிக்க போகும் யோகம் உண்டாக போகுது. பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலையும் அமைய போகுது. அவங்களுடைய திருமண முயற்சிகள் சாதகமான முடிவேற்றம் தரப்போகிறது. அவங்களுடைய கலை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த திறமைகளும் இந்த காலகட்டத்தில் வெளிப்பட்டு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுத்தரப்போகுது. சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுவது பலனை தரும். சனி பகவானின் முழுமையான அருளை பெறவும் ஜாதகத்தில் உள்ள ஏதேனும் சிறு தடைகளை அகற்றி நற்பணங்களை இரட்டிப்பாகவும் சனிக்கிழமை தோறுமே செய்யும் எள்ளு தீப வழிபாடு உங்களுக்கு மகத்தான நன்மைகளை தரும். சனிக்கிழமைகள்ல அதிகாலையில நீராடி அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது நவகிரக சன்னதியில உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பியல் முடிச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஓம் சம் சனைச்சராய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து காகத்திற்கு அன்னமிடுவது சனி பகவானுடைய மனசை குளிர வைத்திருக்கும். இந்த எளிய பரிகாரம் உங்க வாழ்க்கையில உள்ள தடைகள், கந்திஷ்டிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றலையும் காரிய வெற்றியுமே தரப்போது. இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர சனி பகவான் உங்க வாழ்க்கையில் உள்ள சகல நன்மைகளையுமே அள்ளித்தரப்போதார். உங்க வாழ்க்கையில அதாவது நீங்க உங்க ஜாதகத்தில் உள்ள ஏதேனும் சிறு தடைகளை அகற்றி நற்பணங்களை இரட்டிப்பாக்கவும் சனிக்கிழமை தோறவுமே நீங்க செய்கிற எள்ளு தீப வழிபாடுதான் உங்களுக்கு மகத்தான நன்மைகளை தரப்போகுது. நீங்க சனிக்கிழமையில அதிகாலையில் நீராடி அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது நவகிரக சன்னதியில உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி கருப்பேல் முடிச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஓம் சம் சனைச்சராய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து காகத்திற்கு அன்னமிடுவது சனி பகவானோட மனசையும் உங்களுக்கு குளிர வைத்திருந்திருக்கும். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போறீங்க இதுவரை உங்களிடையே இருந்த தொலைவு குறைந்து நெருக்கமும் கூட போது. வாழ்க்கை துணையின் மூலியமா எதிர்பாராத ஆதரவும் பொருளாதார உதவியுமே கிடைக்க போது. உங்க வாழ்க்கையில இருவரும் இணைந்து மேற்கொள்ளும் பயணங்கள் மற்றும் திட்டங்கள் வெறுமளவில் வெற்றியடைய போது. சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசையால உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாகவுமே அமையப்போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றொருவர் மதிப்பு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலியமா உங்க குடும்ப உறவு மேலுமே பலப்பட போகுது. உங்க வாழ்க்கையிலேயேவும் நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை பற்றி இணைந்து திட்டமிட போறீங்க. கணவன் மனைவி இருவருமே உங்களிடையே இருந்த தொலைவு எல்லாமே குறைந்து நெருக்கமும் கூட போகுது. உங்க வாழ்க்கையில வாழ்க்கை துணையின் மூலியமா எதிர்ப்பாளர் ஆதரவும் பொருளாதார உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தைகளின் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் இனி நிவர்த்தியாக போகுது. அவங்களின் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க. உயர்கல்விக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு விருப்பமான கல்லூரிகளிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிக்கும் யோகம் உண்டாக போகுது. பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். அவங்களுடைய திருமண முயற்சிகள் சாதகமான முடிவை தரப்போகுது. சனி பகவானுடைய அருளால உங்க குழந்தைகள் உங்களின் பெயரையும் புகழையும் உயர்த்தும் வகையில சாதனைகளை படைப்பாங்க. பெற்றோராகிய
உங்களுக்கு பிள்ளைகளால பெருமையும் மன நிறைவுமே கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விருப்பமான கல்லூரிகளிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிக்க போகும் யோகம் உண்டாக போகுது. பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலையும் அமைய போகுது. அவங்களுடைய திருமண முயற்சிகள் சாதகமான முடிவைத்தான் தரப்போகிறது. அவங்களுடைய கலை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த திறமைகளும் இந்த காலகட்டத்தில் வெளிப்பட்டு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுத்தரப்போகுது. சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுவது பலனை தரும். சனி பகவானை முழுமையான அருளை பெறவும் ஜாதகத்தில் உள்ள ஏதேனும் சிறு தடைகளை அகற்றி நற்பணங்களை இரட்டிப்பாகவும் சனிக்கிழமை தோறுமே செய்யும் எள்ளு தீப வழிபாடு உங்களுக்கு மகத்தான நன்மைகளை தரும். சனிக்கிழமைகளில் அதிகாலையில் நீராடி அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது நவகிரக சன்னதியில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பியில் முடிச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஓம் சம் சனைச்சராயன் நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து காகத்திற்கு அன்னமிடுவது சனி பகவானுடைய மனசை குளிர வைத்திருக்கும். இந்த எளிய பரிகாரம் உங்க வாழ்க்கையில உள்ள தடைகள், கந்திஷ்டிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றலையும் காரிய வெற்றியுமே தரப்போது. இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர சனி பகவான் உங்க வாழ்க்கையில் உள்ள சகல நன்மைகளையுமே அள்ளித்தரப்போதார் உங்க வாழ்க்கையில. அது நீங்க உங்க ஜாதகத்தில் உள்ள ஏதேனும் சிறு தடைகளை அகற்றி நற்பணங்களை இரட்டிப்பாக்கவும் சனிக்கிழமை தோறவுமே நீங்க செய்கிற எள்ளு தீப வழிபாடு தான் உங்களுக்கு மகத்தான நன்மைகளை தரப்போகுது. நீங்க சனிக்கிழமையில அதிகாலையில் நீராடி அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது நவகிரக சன்னதியில